அதெல்லாம் அவர் ஒண்ணும் கேட்க வேண்டாம். எல்லாம் இப்படி பேசுனதுக்கு நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். பாத்தியா எப்படிப்பட்டவரை நீ சந்தேகப்பட்டிருக்க? குடிச்சு உன் புத்தியே மழுங்கி போச்சு. முதல்ல இங்க எடுத்து போ. ஏய் ஆறுமுகம், உன் ஆயுதத்தை வச்சு உன்னையே போட்டேன் பாத்தியா? அதுதான்டா சஞ்சய். இருந்து போன்னு சொன்ன. என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஆறுமுகம், பைரவி டென்ஷனா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன். உன் ஃப்ரெண்டு சஞ்சய் நல்ல மாதிரி நடிக்கிறான், நீ அவனை நம்பாத. ஏன் ஃப்ரெண்ட் பத்தி எனக்கு தெரியும். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. நீ அழாத பைரவி. டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கா? நான் வந்து உன்னை டிராப் பண்றேன். வேண்டாம் சஞ்சய், நானே ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். பைரவி, எப்பவும் போல நீ என் கூடயே வா. அப்பதான் ஆறுமுகத்துக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி புரியும். சரி போலாம். ஆறுமுகம் என்ன புரிஞ்சுக்காத பத்தி கூட நான் கவலைப்படுறேன். ஆனா உன்னையும் அவர் புரிஞ்சுக்கலையே, அதான் நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் உன்னை சொல்லட்டுமா? ஆறுமுகம் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு. அதான் அவர் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டாரு. ஆறுமுகம் என்ன அடிச்சதுல அவருக்கு மேல எனக்கு எந்த கோபமும் வரல. உன்னை நான் எப்படி பாக்குறேனோ அதே மாதிரிதான் ஆறுமுகத்தையும் பாக்குறேன். உன் மனசு யாருக்குமே வராது சஞ்சய். உன்ன மாதிரி ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். பைரவி, ஏன் எமோஷன் ஆகுற? சரி வா போலாம். ரெண்டு வீல்ல காத்து இல்லாம இருக்கு, பேக் வீல்லையும் இல்ல. என்ன சஞ்சய்? சாரி பைரவி. வரும்போது நல்லா தானே இருந்துச்சு. அதுதான் எனக்கும் புரியல பைரவி. பைரவி வா, நம்ம வண்டியில போயிடலாம். என்ன ஆறுமுகம், என் வண்டியில காத்து இறக்கி விட்டது நீங்க தான்.